வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதான் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் கேள்விதான் நம்ம டெய்லி பார்க்கறது. வெயில் காலத்துல ஒரு இரும்பு கேட் ஏன் அவ்வளோ வேகமா துருப்பிடிக்குது, ஆனா அதே கேட் விண்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் துருப்பிடிக்கும். ஏன் இப்படி? இதுக்கு காரணம் ஒரு சிம்பிள் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்போனென்ஷியல் எஃபெக்ட். அதாவது டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறினாலும் ரியாக்ஷன் ரேட் பெருசா மாறும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது மாலிக்யூல்ஸ் அதிகமா மோதுறது பத்தி இல்ல, ஆனா அந்த கொல்யூஷன்ஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதுங்கிறத பத்தி. இது புரிஞ்சுக்கிட்டா பெரிய பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நம்ம உடம்பு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வரைக்கும் அளவுக்கு அதிசயமான விஷயங்கள் புரியும். சரி வாங்க பாப்போம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல ஒரு எனர்ஜி பேரியர் பத்தி பேசணும். ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரியரை தாண்டி போகணும். அந்த மினிமம் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்க்கு பேரு தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. நம்ம அதை இ சப்ஸ்கிரிப்ட் ஏ அங்கன எழுதுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மலை ஏறுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. போதுமான எனர்ஜி இருக்கிற மாலிகுல்ஸ் மட்டும்தான் அந்த மலையை ஏறி இன்னொரு பக்கம் போய் ப்ராடக்ட்ஸா மாற முடியும். ஸோ இங்க தான் மெயின் பாயிண்ட் இருக்கு. லோ டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா சில மாலிக்யூல்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த ஹில்லை கிளைம் பண்ற அளவுக்கு எனர்ஜி இருக்கும். ஆனா டெம்பரேச்சரை ஜாஸ்தியாக்கும்போது ஆஹா, அந்த மலையை ஏறி சாதிக்கிற கிளைம்பர்ஸோட எண்ணிக்கை அதிசயமா அதிகமாகுது. ரிசல்ட், நிறைய கொலிஷன் சக்சஸ்ஃபுல் ஆகுது, ரியாக்ஷன் ரேட் வேகமா மாறுது. சரி, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளியர் மென்டல் பிக்சரை கிரியேட் பண்ணுவோம் வாங்க. ஒரு குரூப் ஆஃப் ரன்னர்ஸை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. லோ டெம்பரேச்சர்ல அவங்க கொஞ்சம் ஸ்லோவா ஜாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ சில ரொம்ப ஃபாஸ்டான ரன்னர்ஸ் மட்டும்தான் ஒரு 2 மீட்டர் உயரமான வாலை தாண்டி குதிக்க முடியும். இப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். அந்த அதே குரூப் ஆஃப் ரன்னர்ஸ் இப்போ நல்ல எனர்ஜைஸ்டா சூப்பர் ஃபாஸ்டா ஓடுறாங்க. இப்போ என்ன ஆகும்? a much larger fraction of runners அந்த அதே 2 மீட்டர் வாலை ஈஸியா தாண்டி குதிச்சிருவாங்க. இப்போதான் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அந்த வாலோட ஹைட், அதாவது நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நம்ம ரன்னர்ஸ்க்கு அதை தாண்டறதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எனர்ஜியை மட்டும்தான் கொடுத்தோம், அவ்வளோதான். சரி, ரியல் லைஃப்ல இந்த எஃபெக்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையா சொல்லணும்னா இதோட ரிசல்ட் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன பெருசா மாறிட போகுது, ஒரு 5% அல்லது 10% ரியாக்ஷன் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுமா? ஆனா உண்மை அதை விட ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒன்று. நிறைய காமன் ரியாக்ஷன்ஸ்க்கு அந்த ரேட் டபுள் அல்லது ட்ரிபிள் ஆகும். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 200 to 300% வேகமா ஆகும். இது கெமிஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூல் ஆஃப் தம். நினைச்சு பாருங்க, வெறும் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷன் ரேட் 200லேருந்து 300% வரைக்கும் வேகமா ஆகும். இதுக்கு பேரு தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எஃபெக்ட். இது எல்லாமே அந்த பவர்ஃபுல் எக்ஸ்போனென்ஷியல் ரிலேஷன்ஷிப்போட ரிசல்ட் தான். இது வெறும் டெக்ஸ்ட் புக் தியரி மட்டும் இல்ல. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் எஃபெக்டை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம சேஃப்டிக்கும் டெக்னாலஜிக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் பார்ப்போம் வாங்க. கெமிக்கல் ஃபேக்டரிஸ்ல சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஹீட்டை வெளியே விடும். அதை நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹீட் டெம்பரேச்சரை இன்னும் அதிகமாக்கும். ஹையர் டெம்பரேச்சர் ரியாக்ஷனை எக்ஸ்போனென்ஷியலா ஃபாஸ்ட் ஆக்கும். அந்த ஃபாஸ்டர் ரியாக்ஷன் இன்னும் அதிகமா ஹீட்டை வெளியே விடும். பாத்தீங்களா, இது ஒரு டேஞ்சரஸ் சைக்கிள். இதுக்கு பேரு தெர்மல் ரன்னவே. இதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணலன்னா இது ஒரு பெரிய வெடிப்புல கூட முடியலாம். அதனால தான் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில ப்ரிசைஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை ஷார்ட்டா ரீகேப் பண்ணிடலாம். Okay, key takeaways. First, the core idea. Temperature jasti agambodu react panarada kuteviana on the minimum energy or a larger fraction of molecules kukidikadu. Idadan key. Second, nama mental image. On the runners oda analogia yapume nyagam vichikonga. Wall oda height, adavaru activation energy mara veila. Number runners grada tandura the ku extra power matudan kurutom. And finally, why it matters. Nama sapara vegama cook agro the lurinda, peria industrial accidents at tatakro the wakam, in the powerful exponential effect than elatiyon control panudu. பாத்தீங்களா, இந்த 3 விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர் ஐடியா என்ன, அந்த ரன்னர்ஸோட மென்டல் பிக்சர், அப்புறம் ரஸ்ட் ஆகிறது மாதிரி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாம்ல இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சருக்கு ஸ்பீட் மேல ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் எஃபெக்ட் இருக்குன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
உங்க டெய்லி லைஃப்ல நீங்க பார்க்குற வேற என்ன விஷயங்களை இந்த பவர்ஃபுல் பிரின்சிபல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்?